வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன தலைப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த சீர் செய்கிறத பற்றி தாங்க கொஞ்சம் சொல்ல போகிறேன். அதாவது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, கல்யாணம்னு ஆனதுக்கப்புறம் பெண் பிள்ளைகள் அதுக்கு தான் பாதிப்பு அதிகங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகிடுது. மாமனார், மாமியார், நாத்தனார், இன்னும் ரிலேஷன் ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படியே 6 மாதம் ஆனதும் என்ன ஒன்றும் விசேஷம் இல்லையா? என்ன ஒன்றும் விசேஷம் இல்லையா? சந்தோஷமான செய்தி இல்லையா? ஏன் நல்லா தானே இருக்கும், ஆரோக்கியமாக. என்ன சந்தோஷமான செய்தி? வேறு குழந்த கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்காங்க. எல்லாம் பிறக்கும் பேர குழந்த, பேர் சொல்ல வாரிசு வரும் வரும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. 1 இயர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பிச்சிருவாங்க. என்ன, நாங்கள் நல்லா இருக்கும்போதே ஒரு குழந்தைய பெற்று கொடுத்தா கண்ணால் கண் குளிர பார்த்துட்டு சீராட்டி வளர்த்துட்டு கண்ணை மூடுவோம்ல, ஒரு வருஷத்தில் அவங்க கண்ணை மூடிடுவாங்களாம் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறம் பழைய காப்புன்னு ஒன்று வரும், மாசாந்திர செக்கப்பு. இதெல்லாம் இங்கே வந்தால் இப்போ அம்மா வீட்டுக்கு வந்தால் இங்கே காமிச்சிக்கணும். ஏன்னா டெலிவரி இங்கே தானே வச்சுக்கணும். ஏன் அவங்க பார்த்தா டெலிவரி ஆகாதா? முறை பெற்றவங்க, பொண்ணை பெற்றவங்க தான் டெலிவரி பார்க்கணும். ஓகே, பார்ப்போம். அங்கே செக்கப்பு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. இல்லை, செக்கப் நேரத்துக்கு சில மாமியார்கள் என்ன பண்ணுவாங்க, செக்கப் உங்கள் அம்மா வீட்டில் தானே டெலிவரி ஆகும், அதனால் அங்கேயே போய் செக்கப் பண்ணிவிட்டு வந்துடு, பைசா செலவாகும் அப்படின்ட்டு அந்த பொண்ணும் கிளம்பி இங்கே மாதாந்திர செக்கப் முடிச்சுட்டு ஒரே இடமா ஊருக்கு 10 நாள் தங்கிட்டு அம்மா வீட்டில் 1 வாரம் தங்கிட்டு, அதுவும் விட மாட்டாங்க. 4 நாள் ஆச்சோ இல்லையோ வான்ட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. அது இப்போ தனியாக தான் இருக்குங்க. சென்னையில் வேலை பார்க்குது, வெளியூரில் வேலை பார்க்குதுன்னா பெங்களூர், மைசூர் அப்படின்னு வெளியூரில் வேலை பார்க்கும்போது அதுங்க 2 தனியாக தான் சமைச்சி சாப்பிட்டுட்ருக்கு. அது வேறு பிரச்சனை. ஆனாலும் தாய் வீட்டில் தான் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அந்த காலத்தில். இப்போ எல்லாமே மாறி போச்சுங்க. அந்த காலத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணால் பொண்ணை பார்த்துட்டு மாப்பிள்ளை வர மாட்டார். அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்குற படலத்தோடு முடிஞ்சு போச்சு. நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு வருவாங்க, மாமனார் மோதிரம் போட்டு நிச்சயம் பண்ணுவாங்க. அதெல்லாம் போக இப்போ 2 பேரும் சேர்த்து நல்லா மண்டபம் எடுத்து ஃபங்க்ஷன் பண்ணுறோம். அது வேறு. அதே போல் வளையக்காப்புலேயும் 2 பேரையும் உட்காத்தி வச்சு மாலை போட்டு வளையக்காப்பு பண்ணுறாங்க. காது குத்திக்கும் அப்பா அம்மாவுக்கு மாலை, மாமன் மாலை, மாமன் மடியில் உட்கார வச்சு மாமனுக்கு மாலை, அவங்க அப்பா அம்மாவுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். சீர் செய்கிறது தாங்க முன்னாடி வருது. ஆச்சா, வளையக்காப்பு போட்டு முடிப்பாங்க. போட்டு முடிச்சுட்டு தாய் வீட்டுக்கு வந்துடும் டெலிவரிக்கு பொண்ணு. அது முடிஞ்ச அப்புறம் தாங்க இந்த அடுத்து ஃபங்க்ஷன் வரும். அந்த அரை தீட்டு கழித்து காப்பு போடுவாங்க. குழந்தைக்கு பேர் வச்சு பேர் சுட்டு விழா பண்ணி காப்பு போடுவாங்க. அப்போ என்னன்னா, ட்ரெஸ் எடுத்து போகணும், செயின் கழுத்துக்கோ கைக்கோ. ஆனால் பெண் வீட்டார் தான் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, காலுக்கு வெள்ளியில் காப்பு, கொலுசு, அதே போல் இடுப்புக்கு பவுனில் வெள்ளி அரணா, அதே பவுன் அரணா, வெள்ளி அரணா. முடிஞ்சால் வசதி இல்லாதவங்க வெள்ளியில் போடுவாங்க. ஆனாலும் பவுனில் போடணும் அப்படிங்கிறது சட்டம். பெண் பிள்ளையாக பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்த, இடுப்புக்கு பவுன் அரணா, கைக்கு பவுன் வளையல், கழுத்துக்கு பவுன் சங்கிலி. ஏன், அவங்களும் தாத்தா பாட்டி தானே, அவங்களும் செய்யணும்ல. செய்யணும். இந்த காலத்தில் செய்யணும். அவங்களும் கழுத்துக்கு, அதாவது அவங்க 2-3 காலுக்கெல்லாம் வாங்காமல் ஒரு கழுத்துக்கு ஒரு செயின். நான் கழுத்துக்கு செயின் வாங்கிறேன், நீங்கள் நல்லவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்ல குணமாக உள்ளவங்க,
நீங்கள் கழுத்துக்கு செயின் போட்டிருங்க, நான் கைக்கு வளையல் பண்ணிடுறேன். முக்கால் 1.5 பவுனு இல்லை ஒன்று 2 பவுனு, ஒரு கைக்கு 1 பவுனுன்னு நான் பண்ணிடுறேன். நீங்கள் இடுப்பு அரணாவும் கழுத்துக்கு செயினும் வாங்கிக்கோங்கன்னு பேசி கலந்து வாங்கிக்குவாங்க. குழந்தைக்கு தானே, இவங்களும் தாத்தா பாட்டி அவங்களும் தாத்தா பாட்டின்னா குழந்தை என்ன சொல்லப்போனால் அவங்களுக்கு தான் சொத்தால் பிறந்திருக்கு. ஆண் குழந்தையா இருந்தால் அவங்க வீட்டு வாரிசும்பாங்க. என்னமோ நம்ம வந்து கெஸ்ட்டு மாதிரி, இந்த தாத்தா பாட்டி கெஸ்ட்டு விருந்தாடி, அவங்க தான் வந்து உரிமை உள்ளவங்க. ஏன்னா தான் பிள்ளைக்கு வாரிசாக இருக்குல்ல, அதனால் அவங்க சொத்தால் பிறந்த அவங்க வாரிசு, எங்கள் பேரன் எங்கள் பேத்திம்பாங்க. நம்ம அந்த இடத்துல ஒரு அடி தள்ளி நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செய்கிறத முன்னே செய்யணும், பாசத்தில் பின்னாடி போயிடணும், அப்படி தான் பார்ப்பாங்க. அடுத்தது காது குத்தின்னு ஒன்று வரும் பாருங்க. அந்த பிறந்த நாள் அதை பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் முடியுதா, அடுத்தது அப்படியே இவங்க பார்ப்பாங்க அவங்க பார்ப்பாங்க, போவாங்க வருவாங்க. அடுத்தது காது குத்தி வந்துருச்சுங்க, 11 மாதம் ஆயிடுச்சு, காது குத்தணும் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வருதா, ஆரம்பிப்பாங்க. அது காதுக்கு என்ன பண்ணுவாங்க, பொண்ணை பெற்றவங்க காதுக்கு அந்த குழந்தைக்கு என்ன 1 கிராமில் தான் எடுக்கலாம், அது வெயிட்டு தாங்காது. ஆனாலும் வெயிட்டாக கேட்பாங்க. ஏன் உங்கள் பொண்ணு போட்டுக்கிட்டு போகுது, பெரிய தோடா 3 கிராம் 4 கிராமில் எடுங்க அப்படின்வாங்க. அந்த முறை கிடையாதுங்க. 1 கிராம் 1.5 கிராம் 2 கிராமுக்குள்ளே தான் எடுப்பாங்க குழந்தைக்கு. எடுத்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 2 ட்ரெஸ்ஸாக, பேத்திக்கு பேரனுக்கு எந்த குழந்தையோ அந்த குழந்தைக்கு 2 ட்ரெஸ் எடுத்து தாய் வீட்டில் காப்பரிசி கிளறி எல்லா வகையான பழமும் வாங்கி அந்த காப்பரிசி பாக்கெட் போட்டு எத்தனை பேருக்கு சொல்கிறாங்களோ, ஃபங்க்ஷனுக்கு யார் யார் சொல்கிறாங்க வந்தவங்களுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு சாக்லேட் 1 காப்பரிசி போட்டு கவர்லேயோ இல்லை முடிஞ்சால் சில்வர் டப்பாவோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாவோ போட்டு பொண்ணை பெற்றவங்க கொடுக்கணும். அவங்க வசதிக்கு ஏற்ப அதை மாதிரி கேரி பேக்கில் கூட போட்டு கொடுக்கலாம், பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு கொடுக்கலாம், இல்லை சில்வர் டப்பாவில் போட்டு கொடுக்கலாம், இல்லை பிளேட்டில் கூட வச்சு கவரில் போட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த தாத்தா பாட்டி, எங்கள் பையனோட தாத்தா பாட்டி இருக்காங்க பார்த்திங்களா, அந்த பேரனோட தாத்தா பாட்டி, சொத்தை ஆள போகிற தாத்தா பாட்டி, வாரிசாக பிறந்திருக்கான் பாருங்க, அவங்க வீட்டு வாரிசு. அவங்க அந்த வாரிசுக்கும் பேரன் தாத்தாவுக்கு, தாத்தா வந்து பேரனுக்கு திரும்ப அவங்களும் ஒரு 2 கிராமில் தோடு எடுக்கலாம், மோதிரம் எடுக்கலாம், சட்டை எடுக்கணும், ட்ரெஸ் எடுக்கணும், ட்ரெஸ் எடுத்து பவுன் செய்யணும் அந்த தாத்தாவும். ஏன்னா அவங்க தானே ஃபஸ்ட்டு தாத்தா, இவங்க தானே செகண்டு, கொஞ்சம் தள்ளி தானே நிற்கிறாங்க. உரிமை உள்ளவங்க பேரன் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு உரிமை எடுத்துக்கிறவங்க, அவங்க வீட்டு வாரிசுன்னு சொல்கிறவங்க பேரனுக்கோ பேத்திக்கோ அவங்களும் செய்யணும் இல்லையா. அதை விட்டுருவாங்க சமயத்தில். சொன்னால் நீங்கள் தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னுவாங்க. அது கிடையாதுங்க. அப்போ உங்கள் பேர மேலே உங்களுக்கு பாசம் கிடையாதா? இப்போல்லாம் முறையே மாற்றுறாங்க, ஆனால் முறை உண்டு. அந்த தாத்தா பாட்டியும் செய்யணும், பேரனுக்கு செஞ்சே ஆகணும். எல்லோரும் சபையில் வந்து ட்ரெஸ்ஸு வச்சு பவுனு வச்சு கொடுக்கும்போது சொந்த தாத்தா பாட்டி கையில் ஒரு மோதிரம் போட்டு, இல்லை காதுக்கு தோடு வாங்கி, அதோட நம்ம இந்த குழந்தையோட அத்தை இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பையனோட மாப்பிள்ளையோட தங்கச்சியோ அக்காவோ அவங்களும் மோதிரம் போடணும், அத்தைக்காரவங்க மோதிரம் போடணும். ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடித்து காதை ஊற்றி விட்டுட்டு இந்த தாத்தா பாட்டி அவங்க வீட்டுக்கு வந்துடணும். அவங்க வீட்டு வாரிசு அவங்கள்ட்ட இவங்க போய் பார்க்கலாம், ஒரு நாள் பார்த்துட்டு வரலாம். இல்லை அவங்க சென்னையில் தனியாக இருக்காங்கன்னா இந்த தாத்தா பாட்டி போய் தங்குவாங்க, அந்த தாத்தா பாட்டி தங்குவாங்க. அந்த தாத்தா பாட்டி பையனோட தாத்தா பாட்டியாக உரிமை அவங்க தான், அங்கேயே இருக்கலாம். ஆனால் இவங்க வந்து கெஸ்ட்டாக தான் போகலாம், ஒரு வாரம் தங்கலாம், பொண்ணு வீடுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் தங்கலாம், வந்துடுவாங்க. சில பேர் இப்போல்லாம் வந்து குழந்தைய பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சுச்சுவேஷன் வர முடியாது, இவங்களுக்கு தங்கலாம், அவங்க ஹஸ்பண்டு எப்படியோ சாப்பிட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அந்த குழந்தைய வளர்க்குற வரைக்கும் தங்குவாங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த செய்கிறது பவுனு பணம் செய்யும்போது பிரச்சனைகள் வரும். அது இல்லாத சுமூகமாக முடிச்சுக்கணும்.
அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க பேரன் பேத்திக்கு, அவங்க பையனுக்கு, அவங்க மருமகளுக்கு அவங்க செய்கிறாங்க. இவங்க பெத்த பொண்ணுக்கு, இவங்க பேரனுக்கு, இவங்க பாசத்தோட இவங்க செய்கிறாங்க. 2 ஆக மொத்தம் 2 பேருக்கும் பேர குழந்தை மேலே பாசம் இருக்கும். இதை வந்து அவங்க வந்து இவ்வளோதான் செய்யணும், அவ்வளோதான் செய்யணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், சின்னதாக இருக்குது, குறைகளே சொல்லக்கூடாதுங்க. நிறைய இடத்துல இது பிரச்சனைகள், குறைகள் பின்னாடிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க என்ன வசதி இருக்கோ, இல்லை பாசம் அதிகமாக இருந்தால் கூட வசதி இல்லைன்னாலும் கடன் வாங்கி செய்கிறதும் இருக்குது. அதனால் கடன் வாங்கி செய்கிறாங்களோ, உண்மையாக செய்கிறாங்களோ, பாசத்தோடு செய்கிறாங்களோ, குறைகளே சொல்லாதீங்க. குறை இல்லாத வாழ்க்கை தான் நிறைவான வாழ்க்கையாகும். என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்களா? எப்படி இருக்குது? புதுசாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போதும் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வந்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். எல்லாருக்கும் லைக் கொடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். காது குத்தி ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும். யாருக்காக இருந்தாலும், எந்த பேர குழந்தையாக இருந்தாலும் உங்கள் குழந்த தாங்க. உங்கள் பேர குழந்த உங்கள் வாரிசு தான். சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சந்தோஷமாக உறவுகளிடையே ஃபங்க்ஷனை முடிங்க. பாய்.